Hello viewers, welcome to City Car Trainers, Personalized Car Training Services. Viewers, today we have a trainee in our academy. Our own பண்ணிக்கிற vehicle Hyundai i20 automatic transmission vehicle. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்டீப் ரேம்பில் வெஹிக்கிளை உள்ளே கொண்டு போயிட்டு அவரோட பார்க்கிங் ஸ்லாட்டில் ரிவர்ஸில் பார்க் பண்ணணும். ரிவர்ஸ் பர்பெண்டிகுலர் பார்க்கிங். இந்த ரேம்போட அமைப்பு எப்படி இருக்குன்னா, நடுவில் ஸ்டெப்ஸ் வருது. ஸோ லெஃப்ட் வீல் ரேம்பில் இந்த சைடில் ஏறணும், ரைட் வீல் வந்து அந்த சைடில் ஏறணும். நடுவில் தான் கரெக்டான ஸ்டெப்ஸை நம்ம அவாய்ட் பண்ணணும். வீல் வந்து ஸ்டெப்ஸில் லாக் ஆகக்கூடாது. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அவர் வைடாக வரணும். வந்துட்டு ரைட் ரியர் வியூ மிரர் நம்ம இந்த ரேம்போட பாதிக்கு ஈக்குவலாக அலைன் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் ரைட்டு திருப்பி ஃப்ரண்ட் எக்ஸ்டெண்ட் ஸ்டாப் அகைன் கம்ப்ளீட் ஆப்போசிட் சைட் கோ ரிவர்ஸ். அப்படி ரிவர்ஸ் போகும்போது லெஃப்ட் ரைட்டில் ரோட்ஸில் வர வெஹிக்கிள்ஸ் பார்த்துட்டு தான் அவர் ரிவர்ஸ் போகணும். அதே மாதிரி ரைட்டில் எடுக்கும்போது ரைட் மிரர் ரைட் இண்டிகேட்டர் போட்டுட்டு தான் ஹேஸ் டு கம் எக்ஸ்டெண்ட் ஆன் த ஃப்ரண்ட்டு. இப்போ ஃபுல் லெஃப்ட்டு திருப்பி இருக்காரு, ஹில் பி கோயிங் ரிவர்ஸ். அப்படி ரிவர்ஸ் போகும்போது வெஹிக்கிள் வந்து அலைன் ஆகும். முக்கியமாக நம்ம எந்த ஒரு இடத்துல வெஹிக்கிள் இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி we have to align the vehicle straight in front of the parking slot, then only we have to enter. இப்போ இந்த ஸ்லோப்பில் மேலே ஏறும்போது வெஹிக்கிளை ஸ்ட்ரைட்டாக அலைன் பண்ணிவிட்டு அந்த Hyundai சிம்பிள் வந்து கரெக்டான ஸ்டெப்புக்கு ஈக்குவலாக அலைன் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு லிட்டில் ஆக்சிலேட்டர்லேயே மேலே ஏற்றணும். மோர் தேன் 10 டைம்ஸ் இதை நம்ம ப்ராக்டிஸ் அவருக்கு கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு 4 to 5 டைம்ஸ் நான் ஃபுல்லாகவே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணேன். முதல் தடவை நான் உள்ளே உட்காந்து அவருக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணி காமிச்சேன். இதோட தியரிட்டிக்கல் நோட்ஸும் அவருக்கு நம்ம சொல்லியிருக்கோம். ஒன்ஸ் இது ஸ்ட்ரைட்டாக வெஹிக்கிள் அலைன் ஆனதுக்கப்புறம் கிராஜுவலாக ஹீஸ் இன்சைடிங் த வெஹிக்கிள் இன்சைட். இப்போ அவரோட பார்க்கிங் ஸ்லாட் வந்து லெஃப்டில் இந்த டோருக்கு அப்புறம் ஸ்டார்டிங் இந்த இடம் தான் அவரோட பார்க்கிங் ஸ்லாட்டு. இந்த ஹோண்டா அமேஸ்க்கு பக்கத்தில் ஹேஸ் டு பார்க் த வெஹிக்கிள் இன் நம்பர் 2 பார்க்கிங் ஸ்லாட். இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எது நம்ம சொல்லியிருக்கோம்னா நெக்ஸ்ட் பார்க்கிங் ஸ்லாட்டோட பாதி தான் இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு ஈக்குவலாக அவரோட வெஹிக்கிளோட ரியர் போர்ஷன் அலைன் பண்ணணும். வெஹிக்கிள் எந்த டேரக்ஷனில் திருப்பணும்னா ரிவர்ஸில் நம்ம எந்த சைடு போகணுமோ அந்த சைடு தான் திருப்பணும். லெஃப்ட்னா லெஃப்ட்டு, ரைட்னா ரைட்டு. ஒன்ஸ் அவர் ரிவர்ஸ் மோடில் ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் அவரோட ஃபுல் ஃபோக்கஸ் வந்து லெஃப்ட் மிரர், ரைட் மிரர், ரியரில் தான் இருக்கணும். ஃப்ரண்ட் பார்க்க வேண்டாம். ஃப்ரண்ட்டுமே நம்ம சைடு போர்ஷன்ஸ் ஆஃப் த பாடி மட்டும் பார்த்தா போதும். ரியர் எக்ஸ்டெண்ட்டாக வரணும். எக்ஸ்டெண்ட்டாக வந்ததுக்கப்புறம் கம்ப்ளீட் ஆப்போசிட் சைட் மூவ் ஃபார்வர்ட். அகைன் த சேம் தியரி ஹேஸ் டு ஃபாலோ அன்டில் த வெஹிக்கிள் கெட் ஸ்ட்ரெயிட். நம்ம பார்க்கிங் ஸ்லாட்டுக்கு முன்னாடி வெஹிக்கிள் வந்து ஸ்ட்ரைட்டாக அலைன் ஆக்கணும். இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருமே வந்து ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா தனியாக ட்ரை பண்ணாதீங்க. பிகாஸ் இதில் நம்ம வந்து மோர் தேன் 3 to 4 hours ஆஃப் டைம் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். நம்ம அதோட ரிசல்ட்டு தான் வித்தவுட் எனி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்மளோட ட்ரெயினிங் இந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ அதனால் ப்ராப்பர் ப்ராக்டிஸ் இல்லாமல், ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல், கான்செப்ட் புரிஞ்சிக்காமல் ஜஸ்ட்டு வீடியோ மட்டுமே பார்த்து நம்ம வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணக்கூடாது. அப்புறம் எதுக்கு நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் இருக்குது, உங்ககிட்ட ஓன் கார் இருந்ததுன்னா உங்களோட லொக்கேஷனில் வந்து உங்கள் காரில் சொல்லிக் கொடுக்கலான்ற ஒரு சர்வீஸ்க்காக மட்டுமே தான் நம்ம வந்து இந்த மாதிரி வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறோம். அண்ட் சமீபமாக நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் கேட்டிருந்தாங்க, சார் நீங்கள் இன்னும் இந்த பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்கீங்களாம் கேட்டிருந்தாங்க. சமீபமாக ஏன் நம்ம வந்து வீடியோஸ் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மோர் தென் என்கொயரிஸ் அண்ட் 25 புக்கிங்ஸ் மேலே நம்மளால் மந்த்லி ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் என்கொயரிஸ் வரதுனால நம்ம கொஞ்சம் லிமிட் பண்ணியிருக்கோம். பட் இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாகவும் நம்ம வீடியோஸ் போடுவோம். நான் வந்து ஆன் அண்ட் ஆஃப் கொஞ்சம் ட்ராவல்லே இருந்தேன். கொஞ்சம் வெளியூர்லேயே நம்ம போய் எடுக்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் அமையிறதுனால என்னால் இதை கொஞ்சம் ஹேண்டில் பண்ண முடியல. பட் இதுக்கப்புறம் சமீபமாக உங்களுக்கு வந்து கம்மிங் அப் ஆஃப் டைம்ஸில் உங்களுக்கு ரீசெண்டாக வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ வெஹிக்கிள் வந்து பர்ஃபெக்டாக அவர் அலைன் பண்ணிட்டாரு. ஸோ ரியரில் வரும்போது அவருக்கு லெஃப்ட்டில் ஸ்பேஸ் கம்மியாக இருந்ததுனால லைட்டாக ரைட்டு திருப்பி ஸ்ட்ரைட் பண்ணி அகைன் லெஃப்ட்டு திருப்பினார். இந்த கான்செப்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் என்ன கான்செப்ட் அப்ளை பண்ணுறோமோ அதே கான்செப்ட் தான் ரியரில் அப்ளை பண்ணணும். ரிவர்ஸ் மோட் போட்ட உடனே நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸ் ரியரில் தான் இருக்கணும். அண்ட் அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கிறது கரெக்டாக மிடில் அலைன் பண்ணி வெஹிக்கிளை பார்க் பண்ணணும். ஸோ தட் லெஃப்ட்டில் இருக்கிறவங்களும் கம்ஃபர்டபுளாக இறங்கணும், ரைட்டில் இருக்கிறவங்களும் கம்ஃபர்டபுளாக இறங்கணும். அண்ட் அவரோட ரைட் சைடில் வந்து அந்த EV பாக்ஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் சேஃபர். நம்ம வந்து வெஹிக்கிளை கொஞ்சம் லெஃப்ட்டில் அலைன் பண்ணி வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் சேஃப் ஜோனில் இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு கரெக்டாக அலைன் பண்ணியிருக்காரு. ஸோ லெஃப்ட் சைடு ஈக்குவல் ஸ்பேஸ், ரைட் சைட்லேயும் ஈக்குவல் ஸ்பேஸ். இன்னும் கூட கொஞ்சம் நாள் லெஃப்ட்டில் வந்துக்கலாம். ஸோ அப்படி வரணும்னா லெஃப்ட்டு, ஸ்ட்ரெயிட்டு, ரைட்டு, ஃபார்வர்டில் பண்ணணுன்றது நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ வெஹிக்கிளை வெளியில் எடுக்கிற கான்செப்ட் என்னென்னா வைட் ஆங்கிள் ஆஃப் டர்ன். அதாவது அவரோட ரைட் சைடு வால் வந்து அவரோட ரியர் போர்ஷன் பாடி வந்து டச் ஆகக்கூடாதுன்றதுனால கொஞ்சம் லெஃப்ட்டில் வந்துட்டு ரைட் எடுக்கணும். ஸோ இந்த லெஃப்ட் ரியர் வியூ மிரர் வந்து எப்போ இந்த பில்லரை தாண்டுதோ அப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்டீரிங்கை ஸ்ட்ரைட் பண்ணணும். ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு அவரோட ஆஃப் த பாடி அந்த வாலை தாண்டோன்னா ஃபுல்லாக ரைட்டு திருப்பலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு லெஃப்ட் வந்ததுனால ரைட் சைடில் எவ்வளோ ஸ்பேஸ் அவருக்கு வந்து கிடச்சிருக்குன்றது நீங்கள் பார்க்கலாம் வியூவர்ஸ். ஸோ தட் அவரோட ரியர் போர்ஷன் ஆஃப் த வெஹிக்கிள் வந்து 200% சேஃபாக தான் அவர் வெளில எடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஃப்ரண்ட் எக்ஸ்டெண்ட்டாக வந்து ஸ்டாப் பண்ணணும். அண்ட் பிகினர்ஸோட கேள்வி வந்து சார் எனக்கு ஃப்ரண்ட் பானட் ஜட்மெண்ட் தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. இனிஷியலாக நம்ம அங்கேருந்து வரும்போதே ஃப்ரண்ட்டில் இமேஜினரி ஒரு டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு இன்ட்யூஷன் ஃபீல் வரும். இது வரைக்கும் போனால் போதும், இதுக்கு மேலே போனால் இடிக்கும்னு ஒரு ஃபீல் வரும் பார்த்தீங்களா.
அந்த பாயிண்ட்டில் நம்ம வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணுறது நல்லது. அகைன் கம்ப்ளீட் ஆப்போசிட் சைடில் திருப்பி ஹேஸ் டு கோ ரிவர்ஸ். ஸோ இது வந்து அவருக்கு கான்ஃபிடன்ஸ் வர வரைக்கும் ஹேஸ் டு மேக் இட். அண்ட் அவரோட வெஹிக்கிளில் ரியர் கேமரா இருக்குது. அந்த ரிவர்ஸ் கேமரா வந்து அவர் ஃபுல்லாக டிபெண்ட் பண்ணக்கூடாதுன்றதை நான் சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல அகைன் கம்ப்ளீட் ரைட் எடுத்துகிட்டு ஹி கேன் மூவ் ஃபார்வர்ட். ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒப்பீனியன் கிடச்சிருக்கும். ஹவ் யூ ஆர் ட்ரைனிங் த கிளைண்ட்ஸ், ஹவ் த கிளைண்ட்ஸ் ஆர் கெட்டிங் ட்ரெயின் ஃப்ரம் சிட்டி கார் ட்ரைனர்ஸ். ஈச் அண்ட் எவ்ரி டாஸ்க் வந்து நம்ம கிளைண்ட்டுக்கு கிளாரிட்டியாக புரிஞ்சதுக்கப்புறம் அவங்களே இண்டிவிஜுவலாக அதை பெர்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் நம்ம அதை அலோவ் பண்ணிட்டு தான் அடுத்த டாஸ்க்கே நம்ம மூவ் பண்ணுவோம். ஸோ உங்ககிட்ட கார் இருந்தது அப்படின்னா உங்களோட லொக்கேஷனில் வந்து உங்கள் காரில் சொல்லிக் கொடுக்கலாம். உங்ககிட்ட கார் இல்லை அப்படின்னா ப்ரொவைடட் நம்மளோட அகாடமியில் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹேட்ச்பேக் டு MPV செக்மெண்ட் வரைக்கும் போத் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் அவைலபிளாக இருக்குது. அதிலே நீங்கள் கற்றுக்கலாம். பட் யார் கற்றுக்குறாங்களோ அவங்ககிட்ட ஆல்ரெடி லைசன்ஸ் ஃபார் LLR இருக்கணும். ஆல்வேஸ் நீட் யுவர் சப்போர்ட். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் டிரைவிங் கற்றுக்கணுன்னா சிட்டி கார் ட்ரைனர்ஸ் சேனலை அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட்.